இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்ட்ரி சொல் தமிழ் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது எங்கன்னு தெரியல, ஆனால் தலைவன் கிராவிட்டிக்கு சவால் விட்டுருக்காங்க. எப்படிங்க இப்படி பண்ண முடியுது? நீங்க யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரிப்புக்கு வந்த இடத்துல இவர் ஒய்ஃபோட போட்டோ எடுத்து இருந்திருக்காரு. போட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் நல்ல வேலை மலையில எங்கேயும் இப்படி போட்டோ எடுக்காம போனாங்களே. வித்தியாசம்னு ரொம்ப வித்தியாசமா ஒரு வீட்டை கட்டி இருந்தாரு. இதுதான் வீங்கி போன வீடு. இல்ல முறுக்கு மீஸ் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குல்ல. அட, ஒவ்வொரு ரூமும் வீங்கி கிராக்கே விட்டுடுச்சு போங்க. மஜா டான்ஸுக்கு நடுவுல ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான். அவனை விரட்டி வந்த போலீஸ் ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ரோட்ல எல்லாரும் சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த மாடு அங்க நின்ன ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. என்னடா இது வித்தியாசமான சம்பவமா இருக்கே. உங்களுக்கான ஒரு டாஸ்க். இந்த ரெண்டு அளவையும் வச்சு அந்த ஆமையோட ஹைட்டை கண்டுபிடிங்க பாப்போம். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஆர்மிலலாம் எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா இப்படிதான். அது எப்படி தாண்டாரு? அசால்ட்டா பண்ணிட்டாரு. கையில குழம்பு சட்டியோட பைக்ல இருந்து இறங்கின பொண்ணு வண்டியில சிக்கி இருந்திருக்கு. குதிரை ஏறதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அதையும் தாண்டி இவர் குதிரை மேல ஏற ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆனா முடியல. ஏறி தாண்டா ஆவன்னு எகிரி குதிக்கும் போது மல்லாக்க கவுந்துட்டாரு போங்க. ஒரு கல்யாணத்துல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அந்த லேடி உட்கார்ந்து இருந்த சேர் நொறுங்கிடுச்சு. இத சிரிக்காம பாருங்க பாப்போம். பைக்ல ரெண்டு பேர் ஓரமா நின்னுட்டு இருக்கும் போது பின்னாடி ஸ்கூட்டில வந்த அங்கிள் திடீர்னு அவங்க ஒரு செகண்ட் ஆனா இவர் என்ன இவங்களே திட்டிட்டு போறாரு. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஒரு ஜிம்ல இந்த லேடி தரைய துடைக்கும் போது வந்துட்டாண்ட ஆர்வ கோளாறு. நம்ம போயிடுவோம் அந்த பக்கம். நான் கூட ஈரமா இருக்கேன்னு நிக்க போறாருன்னு நினைச்சேன். இந்த லேடி அங்க உள்ள யாரையோ தேடி வரும்போது கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல் தெரியலையா? ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இவர் குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன ரெண்டு பேர் அவர் மண்டையில சறுக்கிட்டு போயிட்டாங்க. இது அவரே தப்பு. இந்த மாதிரி இடத்துல தள்ளி தான் போயிட்டு போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்கள பாத்திருக்கேன். ஆனா இவரு குடிச்சிட்டு அங்க வச்சிடுறாரு. பார்த்தா ஏதோ போட்டு என்னங்க
டீ குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு மனுஷன். ஓடுற லாரிய டீ ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப டீசெண்டா சாப்பிடுவாங்க அப்படிதானே? அப்படி யார் சொன்னா? அது வெளியே மட்டும்தான். வீட்ல நம் 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 என்னமோ கோலம் போடுற. இறையில உருகிறாங்க. மோரை இந்த உரிகிறாங்க. வேக்கம் கிளீனர் தோத்து போயிடும் போல. வெளியேதான் மாடர்ன், வீட்டுக்குள்ள எல்லாம் இப்படிதான். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். இந்த குல்ஃப் பிளேயர் வின் பண்ணதுக்கு 2 மில்லியன் கிடைச்சது. சரி, ஆனா அதுக்கு காரணம் ஒரு நிஜமாதான். அது தள்ளி விட்டுருச்சா? இங்க எல்லாரும் பால் உள்ள விழாது அவ்வளவுதான் நினைக்கும் போது எறும்போ ஒரு அந்த பால உள்ள தள்ளி விட்டுடுச்சு. அந்த எட்ஜ்ல தான் இருந்துச்சு. தலைவன் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருந்தாரு. ஆனா பினிஷிங் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பேண்ட் ரொம்ப லூஸ் பண்ணுது. சும்மா போன பாட்டிய உசுப்பை திந்திருக்கான் அந்த பாட்டி. போடுற ஆட்டத்தை கல்யாண பத்திரிகை எல்லாம் எவ்வளவோ வித்தியாசமா அடிச்சு பார்த்திருப்போம். ஆனா மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் பத்திரிக்கை என்னத்த வித்தியாசமா அடிக்க முடியும்? அடிச்சிருக்காங்களே. அந்த பத்திரிக்கையை திறந்தா மொட்டை அடிச்ச மாதிரி. அட இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. கிளாஸ் ஃபுல்லா பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதுல தலைவனோட கான்பிடன்ஸ் எல்லாம் வேற லெவலு. பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க. லேடிஸ் காலேஜா? பிறந்த நாள்ல நடந்திருந்த சம்பவத்தை பாருங்க. பர்த்டே லேடி ஃப்ளவர் கேண்டில ஊதி அணைக்கும் போது பல்லு செட்டு எட்டி பார்த்துடுச்சு. வாலிபால் மேட்ச்ல இந்த பொண்ணை எதிர் டீமை ஏம் பண்ண சொன்னா எங்க ஏம் பண்ணிருக்கு பாருங்க. ஆனா அதுவே பசங்க ஏம் பண்ணா அம்மாடியோ என்ன ஷாட் இது! 2 மாடி உயரத்துக்கு போகுது. இந்த லேடி ஸ்கூட்டிய வீட்ல இருந்து வெளியே எடுத்திருந்திருக்காங்க. அப்போ பின்னாடியே என்ன வெளியே எடுக்கிறதுக்கு இந்த திணறுது. அப்ப ரோட்ல போறவங்க நிலைமை ஒரு வழியா வண்டிய வெளியே எடுத்ததும் இத பாருங்களேன். உள்ள இந்த பொண்ணு என்னத்தை தேடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம். ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல, நம் அருமை செல்வங்கள். ஏன் சொன்ன என்னடா சொல்ற? மாடை காப்பாத்துன்னு சொன்னதும் மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னதும் ஒரே ஆளா? என்னடா இது? வளர்த்து சாப்பிடுவாங்க. எனக்கும் புரியல. ஒரு கல்யாணத்துல பாடிட்டு இருந்தவரு திடீர்னு ஒரு காலேஜ் காம்படிஷன்ல நன் மாதிரி வந்து எல்லாரையும் பயம் கொடுத்த போறாருன்னு நினைச்சா என்ன நன்னு சாமி பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே சூப்பரா யோசிச்சிருக்கான். நாங்க உங்க போன்ல என்ன பாக்குறான்னு தான் பார்த்தேன். ஆனா இத பாக்கலையே. தலைக்கு கைய எப்படி அண்டை கொடுத்திருக்கான்னு பாருங்க. என்னடா இது வித்தியாசமா வளைச்சு வச்சிருக்க கைய? என்ன இது? உள்ள என்ன இருக்கும்? அமைக்கி பாப்போம். விநாயகர் சதுர்த்திக்கு இப்படி விதவிதமா பிள்ளையார வச்சு பார்த்திருப்போம்.
ஆனா இப்படி ஒரு பிள்ளையார நான் பார்த்ததே இல்லைங்க. இவ்வளவு கேவலமா ஏன்டா பண்றீங்க? பிள்ளையாருக்கு அழகே அந்த வயிறு தான், அதையே காணோம். இது பரவாயில்ல, நார்த் சைட்ல பிள்ளையாருக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. அந்த சைட்லாம் அப்படி உண்டு. டேய், அவரு பிரம்மச்சாரி பிள்ளையாரடா, அவரை பிளே பாய் பிள்ளையாராக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாடா? இதெல்லாம் தாண்டி பிள்ளையார கரைக்கலான்னு கடற்கரைக்கு கொண்டு போனா உள்ள வரும்போது ஆர்வமா தான் வந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சூடு தாங்க முடியாது. அது சாமி தூக்கும்போது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி தீமிதி திருவிழாவா மாறிடுச்சு. சூடு தாங்க முடியாம எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு தூரம் போனோம் போட்டாங்க. தலையே ஊந்துச்சு. இந்த ஆரஞ்சு வேஷ்டி எல்லாம் காலும் சுடுது, பிள்ளையாரையும் கீழே வைக்க முடியாம அவதிப்பட்டாரு. கீழே வச்சிருங்க. அந்த சூட்லயும் யாரும் செருப்பு போடணும்னு நினைக்கல. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பசங்க 4 பேர் சேர்ந்தா போதும், அவங்க பண்ற அளப்பறிக்கு அளவே இல்ல போங்க. அட நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. கோவில்ல தேங்காய் உடைக்கும் போது இந்த ஆண்டி யார நினைச்சு எரிஞ்சாங்கன்னு தெரியல, அம்புட்டு வெறி விட்டு ஒரே எரிதான். வெயிட் எதுவும் இல்லாம வெறும் கம்பியை வச்சு எக்ஸசைஸ் பண்ணதுக்கே தேவையில்லாத வேலை. குனிஞ்சதும் சப்போர்ட் கிடைக்காம விழுந்துட்டாரு. தலைவனுக்கு மனசுல ஏபிடிலியஸ் நினைப்பு. அப்படியே திரும்பி 360 டிகிரில விளையாடுறேன்னு நமக்கு இது தேவையா? சரியான இடத்துல பார்த்து நடக்கணும், இல்லனா நம்மளே நினைச்சாலும் நிறுத்த முடியாது உங்க. 2025ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி இப்படி ரிங்க கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. இந்த தாத்தா என்ன பண்ணிட போறாரு? ஆஹா, கோலுக்கு போகுமா போகுமா? போயிடுச்சு. இங்க 6 பொண்ணுங்க சும்மா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆனதுல ஸ்டேஜ் லைட்டா குலுங்கிடுச்சு. அப்போ பால விட மாட்டேன். இப்ப பாரு என் ஐடியாவை. தீபத்தை மட்டும் விடல, போனையும் சேர்த்து விட்டுட்டாரு. காய்கறி வாங்கும் போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னா, அத்தனை பேர் நிக்கும் போதும் அசால்ட்டா ஏமாத்திட்டானே. நம்ம தான் சூதானமா இருக்கணும். ஒரு சிலர் வீட்ல பாத்ரூம் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, டப்போட. ஆனா இவர் ஆசைப்பட்டது என்ன? இது பாத்ரூமா இல்ல டிஸ்கோதிக் பாரா? என்ன இது? மனுஷனுக்கு வித்தியாசமான ஆசையால இருந்திருக்கு. கோயில்ல சாமி ஆடிட்டு இருந்த லேடி திடீர்னு எதிரில இந்த வெள்ளை சட்டைய பலார்னு விட்டுடுச்சு. ரோட்ல இந்த 2 காருக்கும் பிரச்சனை போல. அப்ப இவரு பஸ்ல போகும்போது இந்த வாட்டர் பாட்டில் ஒரு மண்டையிலயா விழுற மாதிரி இருந்ததும் அத வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டான்.
விழுமா விழாதானா? அட பாவமே, நம்ம கெட்டுற வீட்டுக்கு விதவிதமா டைல்ஸ் ஒட்டணும்னு நினைப்போம். அப்படி இவரும் நினைச்சு ஒட்டி இருந்தாரு பாருங்க. என்னடா மண்டை இது? என்ன டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. அட ஒவ்வொரு டைல்ஸும் ஒவ்வொரு விதமா சரி இருக்குங்க. கேட்குமா எல்லாத்தையும் கலந்து ஊற்றிருக்காங்க. இந்த வேஸ்ட் ஆனது எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றின மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் ஒரு ஒரு எல்லாரும் கல்லு. குனிஞ்சு போறாங்கன்னு கடைய திறக்க வந்த இவரும் குஞ்சு போறா? மச்சான் நீ தான்டா கெஸ்ட். நீ அதுவே தான் சரியா கடையை புரிஞ்சு வைக்கணும். போறாரு. உள்ள போய் வெட்டணும் நினைச்சுக்கிட்டாரா? ஒரு ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போட்டியில இப்ப என்ன வேகமா வர்றான். கோவா போறது யார் வேகமா போறாரு? திடீர்னு பேலன்ஸ் பண்ணி அப்படியே அங்க நின்னுட்டாங்க. நின்னு வந்தான். கடைசி வரை அங்கதான் நின்னான். அட லூசு, ஸ்லோவா போகண்டா. அப்புறம் யார் தான் போகணும்டா நீ. கக்காதா? அது வெயிட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். லூசு. என்ன பேஸ்ட் இங்க வச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா, ஓ ஷவரா. ஆமாங்க. என்னங்கடா இப்படி இறங்கிட்டீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இல்ல ஏதோ ஒட்டி வச்சுக்கோங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த பஸ்ல தெரிஞ்சுதான் நிக்கிறாரான்னு தெரியல. ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்படி நிக்கிறாரு. ஒரு ஹோட்டலோட பில்ல இட்லி என்ன விலை போட்டிருந்ததுன்னா 190. என்னது, ஒரு இட்லி 190 ரூபாயா? அடப்பாவீங்களா, தேசப்பற்ற எங்க காட்டி இருக்காங்க பாருங்க. இத சாக்க வச்சு ரோடு போட மாட்டீங்களே. காட்டுல இருந்து ஒரு சிங்கம் ஊருக்குள்ள புகுந்துடுச்சு. அது இந்த வழியா தப்பிச்சு ஓடும்போது தெய்வமே, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே. இங்க முதலாளி வந்தப்ப சாமி. பயந்து ஓடுது. யாராவது பண்ணிடுவாங்க. இவருக்கு என்ன அது அவசரமோ தெரியல. புதுசா இருக்குல்ல இடம். பூவா, பூச்சு. கதவை திறக்கணும்ன்றத மறந்துட்டாரு. எல்லாரும் படியேறி தான் போனாங்க. ஆனா இந்த லேடிக்கு மட்டும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வண்டியில ஏத்துறதுக்காக சேர மேல தூக்கிட்டு போனாரு. அப்போ அந்த சேரோட சேஃபா ரிட்டர்ன் ஆயிட்டாரு. பைக் ஆஃப் பண்ணாமலே பைக்கை நிறுத்திட்டு இறங்கிட்டாப்புல. அடுத்த செகண்ட் இவர் போய் ஆக்சிலேட்டரை திருக்கிட்டாரு. நல்ல வேலை, யாருக்கு எதுவும் ஆகல. இங்க அவங்க பொண்டாட்டிய தூக்கிட்டு ஓடணுங்கிற போட்டி வச்சிருந்திருக்காங்க. அட இதான் சரியான வாய்ப்புன்னு கீழே போட்டுட்டாரு. ஊரே இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது தலைவன் டான்ஸ் ஆடி அசத்தலாம் நினைச்சு என்ன ஆளக்கானோ தம்பி தம்பி ஸ்ப்ரே பெயிண்ட தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காப்புல. அது பறந்து வந்து தம்பியவே தாக்கிடுச்சு. திரும்பி வந்துருச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் ட்ரம்ஸ் எப்படி அடிச்சிருந்தாருன்னு பாருங்க. இவர் அடிச்ச அடியில ட்ரம்மே பிஞ்சிட்டு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணாரு மட்டும் பாருங்க. க்ளீன் பண்றாங்க பாத்திரத்தை. என்னடா துணியை போட்டு அரைக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்படியும் க்ளீன் பண்ணலான்னு இத பார்த்த அப்புறம் தான் தெரியுது. கொரியால நடந்த ஒரு ஷோல ஆடியன்ஸ அசத்தலாம் நினைச்சாரு. இவங்க பிடிஎஸ்ஸா? ஆனா ரிவீட் ஆயிடுச்சு. மண்டையில இவனை டீம்ல எடுத்ததுக்கு 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. அவன் டீம்மேட் 2 பேரும் காரி. ஷர்ட்ட 2 செகண்ட்ல மடிச்சிட்டாரு. எப்படி? சரி, ஏபிசி ஏயும் பியும் பிடிச்சு சியோட சேர்க்கணுமா? சேர்த்து அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு முடிஞ்சது. பேஸ்பால் எல்லாம் பால எவ்வளவு வேகமா த்ரோ பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படி ஒரு மேட்ச்ல த்ரோ பண்ண பால்
லைட் அடிச்சு மீன் பண்ணி அடிக்குது. வாழை மரத்தை தோட்டத்திலையும் தோப்புலையும் வச்சுதான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க என்ன அப்பார்ட்மெண்ட் டெரஸ்ல வாழை மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஒண்ணு இல்ல 3 வாழை மரம் இருக்குங்க. ஆனா அதுல நமக்கு ஒரு தார் கிடைக்குமா? உண்மையா இருக்குது. நான் பார்த்தேன். என்ன பாக்கெட்ட எவ்வளவு ஸ்டைலா உடைச்சிருக்காரு பாருங்க. நல்ல நோய் செத்துக்கிறோம்டா. இதுலதான் சமைக்கிறாரு. அங்க எவ்வளவு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இத. ஏன்டா இது இந்த எத்தனை மொத்த தடவை கேனையும் சங்கடமாடா? என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். அட்ட நிஜமாவா? இந்தா. வாவ். இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்போது இவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபீட்பேக் கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்த லேடி ஃபீட்பேக் தானே இந்த தரேன். ஓ புரிஞ்சுதா? இதான் ஃபீட்பேக். ஓ ஃபீட்பேக். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு லேடி கேட் வழியா அந்த பைக்கை அப்படியே பின்னாடி வந்திருந்தா எடுத்திருக்கலாம். அது 5-6 வாட்டி திருப்பி போய் திரும்பி போய் விட்டுட்டேன். அதுக்கு வெளியிலே விட்டுருக்கலாம். எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டு திருப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார்ல, இப்பன்னு பார்த்தா உள்ள ஒழிச்சிட்டாரு. அவரு இந்த செவுத்துல ஆடிட்டு இருந்தாருயா. செவுரு மேல ஏறி செவுரு மேல காம்பவுண்ட் அதுல ஆடிட்டு இருந்தாரு. அவர் காலை இங்க வைக்க போய் அது வழி காமெடியா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.